அண்டர்கள் துயரம் தீர்க்கவே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா அண்டர்கள் துயரம் தீர்க்கவே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா கண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க போதுண்டோ கையில் ஏந்தோ வண்டரி ஓட்சோம் என் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுவாமி அந்திமாகி இருந்தோன்னே ஆடிய ஈசனே அருளொரு புத்திரனே அந்திமாகி இருந்தோன்னே ஆடிய அருளொரு புத்திரனே சந்தி விநாயகா துதிக்க சந்தி விநாயகா துதிக்க கண்பாரும் காவுகாமே அருளரும் முத்திரனே சாமி காக்கும் ஸ்ரீரம்பரம் ஆனந்த ஐயா காக்கும் ஸ்ரீரம்பரம் ஆனந்த கவிகளோ நாங்கள் பாட சிவவாக்கு தர வேணோ எந்த வாக்கு தர வேணோ எந்த மெல்லிசை கதைகளோ நாங்கள் பாட வாக்கு தர வேணோ எந்த மாயோனே சமையலியாள் பரணமோ பொன்முத்து மாலையோ ஆடரவாய் பணிந்தே பணிந்தே
உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆனந்த பூத்த நண்பா ஆடி உத்திரத்தில் ஆடி உத்திரோ தன்னில் பிறந்தவா வர குருவரனை வெற்றி வேலா வர குருவரனை வெற்றி வேலா சுவாமி ஒன்றிருந்தேன் மான்முருகா அமர சிறைகளெல்லாம் காற்றோடி அகனே ஆலோசனை வேல்முருகா காண முரவல்லி மணவாளா மதினி செந்தூர் வெடி வேல்முருகா ஈஸ்வரன் சண்டை முடித்ததைவோ அருள் சுப்பிரமணியா வேல்முருகா மால்மருகா வேல்முருகா ஆதி மாயனோட திருமுருகா நீ வந்தருட வேணுமையா முருகா வந்தருட வேணுமையா ஆதி மாயோனை மறுகோடே அம்மா மலை மகளை சக்தி கலை மகளே கலை மகளே மலை விரசனோட திருமகளே அம்மம்மா கலை மகளே தாயம்மா மலை மகளே கலை மகளே மலையர சந்திர மகளே சத்தியவாழ்மதி அம்பிகையா வடமிருப்பு வனத்திலேயே எனக்கு வந்தரோட வேணும்மா இடமிருக்கும் சரஸ்வதியே நீ எனக்கு அருள வருவாயுமா நாவதடு வராமல் என் பொருள் மங்கிடாமல் நான் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தே நினைவு தடுமாறும் மேலை தன்னில் என் நெஞ்சிலையோ நாவிலையோ அம்மா நெஞ்சிலையோ நாவிலையோ சக்தி நினைவரோட வருவாயுமா
மனமதிலே அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய் கலைமகளே கலைமகளே ஆயலே வாணி அம்மா இறைவன் ஈசன் சிவபெருமானுடைய திருவருளினாலே மண்வளம் மலைவளம் பொன்வளம் பொருள்வளம் செல்வவளம் நீர்வளம் நிலவளம் இப்படி ஏகபோகமான செல்வங்கள் செல்வமோ சொத்து சுகத்துக்கெல்லாம் குறைகள் இல்லாம வாழ்ந்து வந்த இருவேர்களுக்கும் ஒரே ஒரு செல்வத்தினால் பெருக்குறை இருந்தது. அதுதான் மதலை செல்வம். அந்த மதலை செல்வம் இல்லாத காரணத்தினாலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் கடவுள் பகவானை நினைத்து நாகலோக பட்டணம் கரையாம்புற்று அடிவாரத்திலே 2 பேரும் தவம் இருந்து வந்தார்கள். தவம் இருந்த இருவேர்களுக்கும் ஆதிபராசக்தி அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் அம்மையே உமா பார்வதா தேவியானவள் கருவாகி உருவாகி அமிர்த கலசத்திலே ஒருவரல்ல இருவரல்ல அட்டகாலி 8 பேராகவே வந்து அவதாரம் செய்தார். அந்த 8 பேரிலையும் அதிபதியாக பிறந்தவள் மூத்தவள் என் தாயாகிய உச்சினி மாகாளி. உச்சினி மாகாளி, முப்படாதி அம்மா, வடகுத்தி அம்மா, காளியம்மா, கருமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, வடகுவா செல்வி, வடபத்திரகாளி. இப்படி காளிமார்கள் 8 பேரும் வந்து அவதாரம் செய்திருக்க.
அந்த நாகலோகப்பட்டினத்துல நாகராஜாவுக்கும் நாககண்ணைக்கும் குழந்தை பிறந்த போது 2 பேரும் தவத்தை விட்டு வந்து குழந்தையை கரையாமச்சு அடிவாரத்திலே பார்க்கிறார்கள். காளிமார்கள் 8 பேரும் சின்னஞ்செறிய மதலையாகவே இருக்கிறார். அப்போ ஆண்டவனாகிய சிவபெருமா பார்வதியே போய் பூலோகத்துல மானிடருடைய அம்சமாக தெய்வ சக்தி நிறைந்த குழந்தையாகவே அவதாரம் செய்திருக்கின்றார். அதனால கைலாசத்துல பார்வதிக்கு என்ன தேவை இருந்தாலும் நாம செய்வோம். பூலோகத்துல யார் செய்வா இந்த ஆண்டவன் பகவான் பார்வதா தேவிக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பிறவி செய்து கொடுக்க வேண்டும் என்று எவ்விதமாகவே பிறவி செய்கின்றார். அங்கே வேம்பை சிவன் பிறவி செய்தார். வேம்பை சிவன் பிறவி செய்தார். உச்சி நேமா காளி பீத்தா நுக்கூடாதி வடகுத்தியா அட்டகாளி 8 பேர் போர் விஜயநகர் பட்டணத்தில் சூலந்த பிறவி செய்தார். சுருணகிரி மேடையில சாட்டைய பிறவி செய்தார். சதுரகிரி மேடையில பெரம்பை பிறவி செய்தார். மிச்சாண்டி சன்னதையில் கப்பரைய பிறவி செய்தார். கண்ணாரோட உலகத்தில பம்பையா பிறவி செய்தார். பிறவி செய்தார். சாமி பழகிமா மண்டபத்தில் ஆமா பிறவி செய்தார். விளையாட்டுகாளி 8 பேருக்கும் ஆண்டவன் தான் பகவானோ பூலோகம் தன்னாரிலே வேண்டிய வரங்களெல்லாம் ஐயா வரங்களெல்லாம் அவர் விருப்பமுடன் நிறைவு செய்தார். பகவான் விருப்பமுடன் நிறைவு செய்தார். அப்படி பிறவி செய்த வேளையில நாகராஜா நாககண்ணி அளவு குழந்தைகளை பார்த்த போதே ஆண்டவே பகவானோ மானிட அம்சத்திலே அட்டகாளி 8 பேரை பிறவி செய்திருக்கின்றார். நம்மளோ பாம்பினுடைய அம்சத்தில் இருக்கின்றோம். நமக்கு கை உண்டா கால் உண்டா? இந்த பிள்ளைகளை தூக்க முடியுமா? கொஞ்சம் முடியுமா? குழாவ முடியுமா? முத்தம் கொடுத்தாங்கன்னு வைங்க பெரிய விஷம் ஆழகால விஷம் வந்ததானா பிள்ளைய அப்பமே என்று நாகராஜாவும் நாகக்கண்ணியோ கொம்பு தேன் சுரந்து வந்து நாககாளி 8 பேர்களையும் வளர்க்க வேண்டும் என்று அந்த நாகராஜா நாகக்கண்ணி நாகராஜா நாகக்கண்ணி நாகரோ தன்னை விட்டு சதுரகிரி மலையறிய சந்தோரமா வாடறில நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க கொம்பு தேன் சுரந்து கொண்டே சதுரகிரி மலை கிடந்தே நாகலோகப்பட்டினமே கரையாம்பச்சு அடிவாரத்தில் அட்டைகாலி 8 பேருள் சக்தி அதிபதியா பிறந்தவளா ஏ உச்சினி மாகாளி உச்சினி மாகாளிக்குத்தான் அவர்கள் வாழாலே தேன் சுழட்டி வாழாலே தேன் சுழட்டி பிள்ளைக்கு வன்மையோட கொடுப்பாரா
இருக்கு. ஆமா ஆமா தலைப்பிள்ளை நல்லா வளர்ப்பாங்க. ஒண்ணு தலைப்பிள்ளைய ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க, சரி. இல்லன்னு வைங்க கடைசியா பிறந்தது பாத்தீங்கன்னா கடைக்குட்டி பிள்ளை. கடா குட்டி பிள்ளை. கெடா குட்டி இல்ல, கடைக்குட்டி. கடைக்குட்டியா? சரி சரி. அந்த குழந்தையும் ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க. தலைப்பிள்ளை கடைக்குட்டி பிள்ளை ரொம்ப செல்லமாக வளர்ப்பார்கள். ஏன் தலைப்பிள்ளைய செல்லமா வளர்க்காங்க? ஆமா, 2